நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் எவரும் தேடி கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, எங்களை கை தூக்கி ஆள் தெய்வமே. திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்கள் யார்? அவங்க எப்படி சிவத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி சிவத்தொண்டு செஞ்சு சிவபதம் அடைஞ்சாங்கன்ற ஒவ்வொருவரோட வரலாறும் நாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிற இந்த முதல் நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் இந்த அவரோட குலத்தொழிலை ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நீலகண்டன்ற பேரில் 2-3 நாயன்மார் இருக்காங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்கர். அதனால் தான் யார் என்ற அடையாளம் தெரிந்ததுக்காக திருநீலகண்டத்து குயவனார்னு அவரோட குலத்தொழிலை இதில் பதிவு பண்ணுறார். யாரை முதல்ல போடலாம், ஏன் இவரை முதல்ல போடலாம், அதுக்கான காரணம் பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் பார்த்திங்கன்னா இவர் 6ஆம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணவர். இவர் ஊர் பார்த்திங்கன்னா தில்லை சிதம்பரத்தில் அவதாரம் பண்ணவர். சதா அந்த தில்லை கூத்து பெருமானோட எல்லையில்லா பக்தி கொண்டவர். இவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே சின்ன வயசு முதல்ல சதா நீலகண்டனே சொல்லிகிட்டே இருப்பார். இவரோட குலத்தொழில் பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்கிறது, திருவோடு செய்கிறது. அந்த திருவோடு செய்கிறதுலையும் ஒரு கொள்கையை கடைபிடிச்சார். தினமும் ஒரு அடியாருக்கு அந்த திருவோடு தானமாக கொடுப்பார். திருநீலகண்டம். ஏன் அந்த திருநீலகண்டம் சொல்கிறார்? திருநீலகண்டம் அந்த ஆழகால விஷம் சாப்பிடும்போது அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடும்போது சிவபெருமான் தன் உயிரையும் இது பண்ணாமல் எல்லாருக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கு தொட்டு அவரோட பேரே பார்த்தீங்கன்னா அது கண்டத்தில் வாங்கின தொட்டு அவரோட பேர் திருநீலகண்டம். அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்யணும்னு நாம் நினச்சாவே கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பார். எப்பவுமே நமக்கு கடவுள் துணையாகவே இருப்பார். அப்படி இப்போ இந்த நீலகண்ட நாயனார் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா வயசு 25. அவரோட திருமணமானவர். பார்த்திங்கன்னா மனைவி பார்த்திங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அப்படி ஒரு அழகான தேவதை மாரி ஒரு மனைவி. இல்லறம் என்ற நல்லறம் வாழ்ந்து நல்லபடியாக அவங்க சந்தோஷமாக இல்லறம் நடத்திட்டு வரும்போது அவர் தொழில் காரணமாக வேற ஒரு ஊருக்கு மண்பாண்டம் எடுத்துன்னு போகிறார். அப்படி போகும்போது ஒரு நாள் பரத்தியார் வீட்டை பார்த்துடுறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் சபல புத்தியால் என்ன பண்ணுறாரு, தன்னை மறந்துடுறாரு. பெண்ணோட ஆசையில் அவர் ஒரு நாள் தன்னை இழந்துடுறாரு. அப்போது அவருக்கு அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணின பிறகு தான் அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுது. இதை அந்த அம்மா அவரோட மனைவி துணைவியாருக்கு தெரிஞ்சிருது. வீட்டுக்கு வராரு. அவருக்கு ஒரு தன் மனைவியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம மனைவி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எப்படி நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சி. ஆனால் அந்த அம்மா எதுவுமே பேசலை. எப்போ மாரி தன் கணவனுக்கு அன்னைக்கு பணிவிட பண்ணுறதும், அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறதும், சாப்பாடு பரிமாறதும், அவருக்கு தேவையான எல்லாமும் பண்ணிட்டுருக்காங்க. நைட்டாவது அவருக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சரி, ஏன்னா இவர் மறைக்க விரும்பலை. தான் செய்த தப்பு சொல்லிடணும்னு நினைக்கிறார் மனைவிக்கிட்ட. ஏன்னா இவர் சதா நீலகண்டம் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படி ஏன்னா வாயில் பார்த்தீங்கன்னா திருநீலகண்டம், நெற்றியில் பார்த்தீங்கன்னா திருநீர், கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், இப்படி சிவப்பழமாக வாழ்ந்துருவர். தன் மனைவிக்கிட்ட எப்படி அவருக்கு போய் சொல்ல சொல்லுங்கள். அதனால் தான் செய்த தவறை நம்ம சொல்லிடணும், அப்போ தான் நமக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது அப்படின்ட்டு தன் மனைவிக்கிட்ட, அம்மா எப்படியோ தெரியல, எனக்கு ஒரு நிமிஷம் அந்த சபல புத்தியால் நான் தப்பு பண்ணிட்டேன், பரத்தியார் வீட்டுக்கு நான் போயிட்டேன், நீ என்னை மன்னிச்சிடுமான்ட்டு அப்படி மனைவி மேலே கை வைப்பார் பாருங்க. அந்த அம்மா அப்படியே பின்னாடி 2 அடி போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எம்மை தீண்டுவாராயினும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை. மனுஷன் அப்படியே வெளுத்து போயிட்டார். அப்படியே எம்மை தீண்டுவார்,
இவ்வளோ பெரிய தண்டனை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகலை, 1 மாத காலம்தான் ஆகுது அவங்க கல்யாணம் ஆகி. அவர் பண்ண தப்புக்கு அந்த சாட்சாத் அந்த திருநீலகண்டமே வந்து தண்டனை கொடுத்து தான் நினச்சி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். எனக்கு இந்த தண்டனை நீ கொடுக்கல, அது சாட்சாத் அந்த நீலகண்டமே கொடுத்தாரு அப்படின்ட்டு அமைதியாகிறார். அப்போ அந்த அம்மா மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஊருக்கு தான் வந்து கணவன் மனைவியாக நாம் இருப்போம், நம்ம இந்த இல்லறம் வந்து நமக்குள்ளே எப்போவுமே இல்லை அப்படின்னு. என்னை மட்டும் இல்லை, எந்த பொண்ணையும் இனிமேல் நீங்கள் தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் சொல்லாமே அந்த இல்லறன்ற நல்லறம் அவங்க வாழ்ந்துனே இருக்காங்க. எப்போ மாரி ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறது, அடியாருக்கு தொண்டு செய்கிறது, அடியார் வந்தால் சாப்பாடு போடுறது, இது போல் எப்போவுமே தொண்டு செஞ்சணும். இவர் பார்க்குறாரு சிவபெருமான் இவங்களோட இந்த நாயனாரோட பெருமையை இந்த உலகுக்கு சொல்லணுன்றதுக்காக திருவருள் கூடி கைலாயத்துலேருந்து வரார் சிவபெருமான். வராரு எப்படி ஒரு வயதோக வேடத்தில் வரார். வந்துட்டு வந்தவர் கேட்குறார், நீ தான் திருநீலகண்ட நாயனாரோ? ஆமாங்க ஐயா, உன்னை பற்றி பரவாயில்லப்பா, எல்லோரும் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப நல்லவனாமே, நீ எப்போவுமே சதா திருநீலகண்டன் சொல்லுவியா? ஆமாங்க ஐயா. அப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திருவோடு வேறு தானமாக கொடுப்பியா, எல்லாருக்கும் சொல்கிறாங்கப்பா உன்னை ரொம்ப நல்ல தாங்கள் சித்தங்கய்யா, எல்லாமும் அந்த திருவருளுங்க ஐயா அப்படின்றார். அப்படியாப்பா, நானும் ஒரு சின்ன வேலையாக தான்ப்பா உங்ககிட்ட வந்தேன். என்னங்க ஐயா அப்படின்னுவார். நான் இந்த திருவோடு, இது வந்து விலை மதிக்கில்லாத திருவோடுப்பா, இது பொன்பொருள் கொடுத்தாலும் ஈடு இணையாதது இந்த திருவோடு, இது வந்து எது கொடுத்தாலும் இணையாவது. அந்த திருவோடை நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், இதை நீ பத்திரமா நீ உன் வீட்டில் நீ வச்சிருப்பா அப்படின்றார். சரிங்க சாமி, தங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவோடை பவ்யமாக வாங்கி தன் திருவோடுகள்லாம் அடக்கி வச்சுருக்கிற இடத்துல வைக்காமல் தனியாக பெட்டிக்குள்ளே எடுத்து அதை பத்திரமா கொடுத்து, ஏன்னா இறைவனோட சிவனடியார்னா சிவமாகவே பாவிப்பார் அவர், அதனால் அதை பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கிறார். வந்தவர், நான் வரேன்ப்பா, நான் வந்து கேட்கும் போது இதை கொடுப்பான்ட்டு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா, அப்போது திருநீலகண்ட நாயனாருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு. கொடுத்தவர் ஒரு பொருள் கொடுத்துட்டா ஏதோ ஒரு வாரம் வந்து கேட்பாங்க, இல்லை 10 நாள். காலங்கள் உருண்டு ஓடிச்சு. எவ்வளோ காலம்? 50 வருடம். 25 + 50 75 வயசு. அப்போது திருநீலகண்டத்து நாயனார் பார்த்தீங்கன்னா 75 வயசு ஆகுது. 50 வருஷம் கழித்து வருவார். வந்துட்டு, என்னப்பா என்னை ஞாபகம் இருக்காப்பா? ஐயா, உங்களை எப்படி நான் மறக்க முடியும், வாங்க ஐயா வாங்க அப்படின்ட்டு அவரை அன்போடு அடியாரை வரவேற்று உபசரிக்கிறாரு. உபசரித்து எல்லாமும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, என் திருவோடு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு கேட்குறாரு. போகிறாரு, தேடுறாரு நாயன்மார், எல்லாம் திருவோடும் இருக்குது. இவர் அந்த நாயனார்மார் கொடுத்த திருவோடு அப்படியே மாயமாக மாறிடுது. இதான் அப்பா தானே, வந்தவரே அப்பா தானே, திருவிளையாடல் பண்ணியிருக்காருல்லவா, திருவிளையாடல் நாயகன் வரும்போது அந்த திருவிளையாடல் நடக்காமல் இருக்குமா, அந்த ஓடு மாயமாக இல்லை. எல்லாம் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. எப்படி இந்த வந்து நாயன்மார்கிட்ட சொல்கிறது, எப்படி அடியார்கிட்ட சொல்கிறதுன்னு வந்து தயங்குறார். தயங்க வந்து நிற்கிறார். என்னப்பா வெறும் கையோடு வர, எங்கேப்பா என் திருவோடுன்னு கேட்குறாரு. சாமி, அதை ரொம்ப மன்னிச்சிடுங்க, என்னோட எல்லா திருவோடும் இருக்குது, ஆனால் நீங்கள் வச்சது மட்டும் இல்லை. என்னப்பா சொல்கிறேன்னா, நாடகம் ஆடுறியா? இல்லைங்க சாமி, நான் நிஜமாகவே நான் பொய் சொல்லலை, என் வாயில் பொய் வராது, ஏன்னா நான் எப்பவுமே சதா நீலகண்டன் சொல்கிறேன், என் வாயில் பொய் வராது சாமி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னப்பா நீ யோகியத்தை தெரியாமல நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உன்னை எல்லாரும் இந்த ஊரே நல்லவன்லாம் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எத்தனை அந்த ஓடு கொடுத்தனே அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே கத்துறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது, ஐயா இவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா, என்னப்பா உன்னை எல்லாமே இதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க, நீ என்ன தப்பு பண்ணுற அப்படின்னு இவர் கேட்பார். இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன், உன் மனைவி மக்களை வர சொல்லு, அவங்களக்கிட்ட நான் இந்த பஞ்சாயத்து கேட்குறேன் அப்படின்வார். அப்போது இவர் தயங்கி, ஐயா எனக்கு மனைவி மட்டும்தான், குழந்தைங்க இல்லை அப்படின்னு. அப்போது உன் மனைவியை வர சொல்லு அப்படின்றார். உடனே தன் மனைவியை கூப்பிடுறாரு. அந்த அம்மா வந்து அடியாரை சேவிச்சுட்டு நிற்கிறாங்க. என்னம்மா உன் கணவர் இப்படி பண்ண? அப்போ சொல்கிறாங்க, ஐயா என் கணவர் அப்படிப்பட்டவர் இல்லை, நீங்கள் நம்பணும் அப்படின்ட்டு. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்களோட யோக்கியத்தை வந்து ஊரறிய, ஏன்னா எல்லாரும் திருநீலகண்ட நாயனார் நல்லவன், திருவோடு கொடுக்குறான், நல்லவன் சொல்கிறாங்களா, உன்னோட யோகியத்தையே இந்த ஊருக்கெல்லாம் தெரிவிக்கணும். நீ வந்து உன் மனைவி மேலே நீ அடித்து சத்தியம் வைக்கணும், நாளைக்கு நான் வருவேன், நீ இந்த ஊர் முன்னாடி நீ சத்தியம் வச்சு நீ சொல்லணும், உன்னோட யோகியத்தை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. ஒரே புரியல நாயன்மார்க்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வெளுத்து போய்ட்றாரு.
உடனே அந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்புளிச்சரன்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துக்கிட்ட எல்லோரும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. அப்போ எல்லோரும் ஊரே பேசிக்கிறாங்க, நீலகண்ட நாயனார் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்லை, அவரே திருவோடு தானமாக தரவர், அவர் போய் திருடுவாரா. எல்லாரும் இவரை பற்றி நல்ல கருத்து தான் சொல்கிறாங்க. அதையும் அந்த பெரியவர் காதில் உள்வாங்குறாரு. அப்போ என்ன பார்த்துன்னு இருக்கப்பா, மனைவி மேலே சத்திய வை, ஊரறிய சொல்லு, நீ தான் எடுக்கலன்னு சொல்கிறல்லவா அப்படின்றாரு. என்ன பண்ணுறது, திருநீலகண்ட நாயனார் யோசிக்கிறாரு. நம்ம எப்படி தொடுவ, எம்மை தீண்டுவராயினும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை இல்லவ நம்ம மனைவி சொல்லிட்டாங்க, நாம் எப்படி அவங்கள நம்ம தீண்ட முடியும், வேறு வழி இல்லை, இவ்வளோ நாள் நாம் கட்டி காப்பாற்றின இந்த ரகசியத்தை நாம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தயங்கி சொல்கிறார், சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க, எங்களுக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு பிணக்கு ஏற்பட்டது, அதனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் தீண்டாமல் தான் நாங்கள் வாழறோம், அதனால் நான் அவங்கள தொட முடியாது, தொட்டு நான் சத்தியம் பண்ண முடியாது. ஓ இது வேறவா, இது வேறவா, எல்லாம் தெரிஞ்சு சாமி ஒரு இதுவாக கேட்பார். அப்போ எப்படி தான் ஒரு நீட்டாக ஒரு குச்சி போல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குச்சி எடுத்து இந்த முனையில் இந்த அம்மாவும் இந்த முனையில் இவரோ நாயன்மாரும் பிடிச்சி இந்த குளத்தில் மூழ்கி நாங்கள் எழுதுக்கிறோம். இது என்னப்பா இது புதுசாக இருக்குது. இல்லை சாமி, ஏன்னா என் மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சாட்சாத் நான் எப்போ நினைக்கிற திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னதுட்டு அந்த வார்த்தையை என்னால் மீற முடியாதுங்க ஐயா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க, நாங்கள் இப்படி தாங்க ஐயா நாங்கள் இது பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் நாங்கள் சத்தியம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறாரு, சரின்னு இந்த முனையில் இந்த அம்மாவும் இந்த முனையில் இந்த நாயன்மாரும் அப்படி மூழ்கி குளத்தில் எழுந்துக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அன்னைக்கு எப்படி சின்ன வயசில் அந்த இளமையான கோலத்தில் இருந்தாங்களோ, அன்னைக்கு என்ன உடுத்தி இருந்தாலும், அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே இளமையோடு காட்சி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா சாமி ரிஷப வாகனத்தில் அப்படியே காட்சி கொடுக்குறாரு. அப்படியே ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்குது. இவரோட நாயன்மாரோட ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா சாமி ஆசிரியரையாக சொல்கிறாரு, திருநீலகண்ட நாயனாரே உன்னோடைய புலன்களை அடக்கிய புருஷோத்தமன். ஏன்னா இந்த சின்ன வயசில் கல்யாணம் ஆகி அவர் ரொம்ப நாள் வாழ்ந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா ஒரு புலன் அடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஐம்புலன்னு அடக்கினார் பார்த்திங்களா, நம்ம கண் எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்க்கும், காது எதை கேட்கக்கூடாதோ அதை தான் கேட்கும். அந்தமாரி ஒரு புலனே நம்மளால் அடக்க முடியாது, அந்த ஐம்புலன்னு அடக்கினார் பார்த்திங்களா. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனாரையே யோசித்தார், யாரை முதல்ல போடலாம். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி இந்த உலகுக்கு வந்தார், தான் ஒரு பெண்ணால் ஆசைப்பட்ட தொட்டு தானே கைலாயத்திலேருந்து சாபம் வாங்கி அந்த சாபத்தையே வரமாக வாங்கின இந்த வெளிவு உன்னை நான் மறக்கும் போது என்னை நீ ஆட்கொள்ளலாம். அது தனி சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு. அப்போ யோசிக்கிறார், தான் ஒரு பெண் இச்சையால் தானே நம்ம இந்த பூமிக்கு வரப்பட்டோம், நம்மளாலே அந்த பெண் ஆசையை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இவர் நாயன்மார் 50 வருஷம், ஒரு வருஷம் இல்லை 50 வருஷம் தன் மனைவியே, அது ஒரே கட்டில் இவங்க இந்த பக்கம் திரும்பி படுத்துப்பாங்க, இவரே இந்த பக்கம் திரும்பி படுத்துப்பார். ஏன்னா அந்த உணர்வை அடக்கிக்கிட்டு அவ்வளோ அந்த ஐம்புலனும் கட்டுப்படுத்திட்டு அவர் வாழ்ந்தார் பார்த்திங்களா, அது பெரிய விஷயம். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் யாரை முதல்ல போடணும், 63 நாயன்மாரில் எந்த நாயன்மாரை ஃபஸ்ட்டு பாடணும்னா ஐம்புலனுங்களும் அடக்கின அந்த ஃபஸ்ட்டு குயவனார். அதனால தான் தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த குயவனாரை ஃபஸ்ட்டு முன்னிறுத்துறார். ஐம்புலனை அடக்கினார்லவா, அதனால தான் சுவாமியே சொல்லுவார், புலன்களை அடக்கிய குயவரே புருஷோத்தமனே அப்படின்னு சொல்லி சாமியை வாழ்த்தி பூமாரை பொழுது நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீங்கள் கைலாயத்துக்கு இதே போல் நீங்கள் சிவத்தொண்டு செஞ்சு நீங்கள் சிவ பதவி அடையணுன்ட்டு சொல்லுவார். இதை தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். ஒரு வரி, நாயன்மாரை இன்பத்துறையில் எளியராக்கினார். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு இதுவாகிட்டார் பார்த்திங்களா. சதா நீலகண்டன் சொன்ன அந்த நாயன்மார் அந்த இன்பத்தை பார்த்தோன்னா இன்பத்துறையில் எளியராக்கினார் அப்படின்னு. ஆனாலும் தன் கொள்கையில் சிவனடியார்கள்லாம் என்ன தெரியுங்களா, அந்த கொள்கையில் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தாங்க. அந்த குறிக்கோள் தன் உயிரே போனாலும் அந்த குறிக்கோள்லேருந்து வழுவாமல் வாழ்ந்தாங்க. இதை தான் நாயன்மார்கள் நாம் அவங்கக்கிட்ட பின்பற்றணும். இப்படி வாழ்ந்த அந்த நாயன்மாரோட காலம் பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த ஊர் பார்த்திங்கன்னா நாயனார் பிறந்த அவதாரம் செய்த ஊர் பார்த்திங்கன்னா தில்லை சிதம்பரம். அவர் முக்தியான இடம்னு பார்த்திங்கன்னா
திருப்புலிச்சரம், தில்லையில் அருகில் உள்ள திருப்புலிச்சரம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இன்றும் இளமையாக்கினார் கோவில்னே சொல்லுவாங்க. இன்றும் இளமையாக்கினார் கோவில். அவர் பார்த்திங்கன்னா அவரோட குரு பூஜை பார்த்திங்கன்னா தை மாதம் விசாக நட்சத்திரம். திருநீலகண்டத்து கோயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.